ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹேவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, வீட்டில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பூவை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஒரு சாம்பிராணி செய்யலாம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நானும் இவ்வளோ நாள் இதை வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். சாமி படத்துக்கு போடுற பூவை எல்லாமே எடுத்து ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணிட்டே வரணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தேங்காய் நாரும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் நார் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா தேங்காய் நார் வந்து சீக்கிரமாக அரைப்படாது. காஞ்ச எல்லா பூவும் தேங்காய் நாரோடு சேர்த்து ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் நார் குட்டி குட்டியாக கட் பண்ணாததுனால எனக்கு இன்னும் பிசுறு இருக்குது. அதனால் நான் மறுபடியும் போட்டு இன்னும் நல்லா அரைச்சிக்கணும். இது கூட போடுறதுக்கு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து வச்சுருக்கேன். பச்சை கற்பூரமும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட சேர்த்து ஜவ்வாதும் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி ஜவ்வாது இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஜவ்வாதும் போட்டுவிட்டால் இன்னும் நல்லா அந்த ஸ்மெல்லோட பவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பவுடர் வந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு எடுத்து நம்ம வந்து மிக்சிங் ப்ராசஸ் கொண்டு வந்துடலாம். தேன், பச்சை கற்பூரம், நெய், பன்னீர் இதை மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஈரத்தன்மை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஈரத்தன்மை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கட்டிகள் இல்லாமல் நல்லா எடுத்துக்கணும். அடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம வந்து கையில் எடுத்து பிடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த ஷேப் மோல்டு யூஸ் பண்ணல, நான் சும்மா கையிலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒருவேளை இன்ஜெக்ஷனை பாதியாக கட் பண்ணி அதை புஷ்அப் ஸ்டைலில் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயே நம்ம அந்த கோன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலே பண்ணிட்டேன். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ப்ராசஸ் வந்துடுச்சு. ஆனால் ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு தான் உள்ளே ஃபுல்லாக காஞ்சிருக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லை வந்து இன்னும் நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நான் இப்போ வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரை பண்ணி எடுத்து அதை நான் வந்து வச்சு காமிக்கிறேன். நம்ம வீட்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி வந்து நம்ம டிவைன் ஃபீலோடு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளும் ஆட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும்தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அவ்வளோ சாம்பிராணி வந்து கொஞ்சம் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இப்போ வந்து வாசனை வரவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி